வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். இப்போ நான் குடுக்குற இந்த இன்ஃபர்மேஷன் உங்க வீட்ல கல்யாணம் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பசங்களுக்கு. அப்படி இல்லைன்னா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீட்ல கல்யாணம் வச்சிருந்தாங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. திருமலா ஸ்ரீவாரு சாட்சாத்து அவரே நம்ம வீட்டுக்கு நேரா வந்து நம்ம பசங்கள ஆசீர்வாதம் பண்ற ஹாப்பினஸ் கண்டிப்பா இருக்கும். பசங்களோட கல்யாண பத்திரிக்கைன்றது 1 மாசம் முன்னாடி நான் இங்க வச்சிருக்கிற இந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுங்க. ஸ்ரீவாரி ஆசீர்வாத பிரசாதம்ன்றது நம்ம வீடு தேடி வரும். பத்திரிக்கை வந்து கண்டிப்பா 1 மாசம் முன்னாடி அனுப்புங்க. நம்மளுக்கு வந்து ஸ்ரீவாரி ஆசீர்வாத பிரசாதம்னு பார்த்தோம்னா, அதுல வந்து அட்சதை, குங்குமம் பாக்கெட் இருக்கும். கங்கணம் அதாவது மஞ்சள் கயிறு இருக்கும். ஸ்ரீவாரு அண்ட் பத்மாவதி தாயார் இருக்கிற ஒரு ஃபோட்டோ இருக்கிற கல்யாண சாம்ஸ்கிருதி என்ற ஒரு புக்லெட் இருக்கும். இங்க நான் வச்சிருக்கேன் பாருங்க இந்த ஃபோட்டோ. இது வந்து நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர் ஒருத்தருக்கு வந்தது. அவங்க அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க. நிறைய பேர் நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் இது போல அனுப்பிச்சு அவங்க வாங்கின அந்த பிரசாதமெல்லாம் வச்சு நம்மளுக்கு வீடியோஸ் கூட சென்ட் பண்ணியிருக்காங்க. நான் வீடியோஸ் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ஓல்டு வீடியோஸ் போகணுன்னா கூட நான் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஒரு வாட்டி பாருங்க. நீங்கள் வந்து இந்த டிடிடி என்கொயரி நம்பர் இங்கே வச்சுருக்கேன் பாருங்க. இந்த நம்பருக்கு ஒன்றா கூட நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அனுப்புங்க. கல்யாண பத்திரிக்கைன்றது 1 மாதம் முன்னாடி வந்து ஆர்டினரி போஸ்ட்னா அனுப்புங்க, பை ஸ்பீட் போஸ்ட்னா அனுப்புங்க. இந்த அட்ரஸுக்கு இங்கே நான் வச்சிருக்கிறேன் இந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுங்க. சாட்சாத்து திருமலா ஸ்ரீவாரு நம்ம வீட்டுக்கு நேரா நம்ம பசங்களை ஆசீர்வாதம் பண்றதுக்கு வந்த மாதிரி அந்த ஹாப்பினஸ் கண்டிப்பா இருக்கும். டிடிடி சென்ட் பண்ற இந்த ஆசீர்வாத பிரசாதத்துக்கு எந்த பேமெண்ட் கிடையாது. இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நம்ம பேமெண்ட் எல்லாம் பண்ண வேண்டியது இல்லை. அதே போல கல்யாணம் ஆனப்புறம் திருமலையில் ஏதாவது நம்மளுக்கு செப்பரேட்டா தரிசனம் பண்றது இருக்குமா, கல்யாணம் பொண்ணுக்கு கல்யாண பையனுக்குன்ற மாதிரி டவுட்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ நான் சொல்ற இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஸ்ரீவாரி பிரசாதம் வருதுல, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஜென்ரலா புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு அங்க வந்து நம்மளுக்கு கல்யாணமான 1 வீக் வித்தின் 1 வீக்குள்ள போனோம்னா நம்ம சிஆர் ஆஃபீஸ் இருக்குல்ல திருமலால, டைரக்டா நேரா போயிட்டோம்னா அங்க ஆர்ஜிதா சேவாஸ் கவுண்டர் இருக்கு. சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றோம்ல அந்த கவுண்டர்ல, அதாவது இது லக்கி டிப் கிடையாது, டைரக்டா ஓகேங்களா, ஒரு நாளைக்கு 20 டிக்கெட் வரைக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. டைரக்டா போனா கூட நீங்க மேரேஜ் கார்டு, உங்க வெட்டிங் கார்டு இருக்குல்ல, இன்விடேஷன் கார்டு, கல்யாணத்தை ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு நீங்கள் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸில் கண்டிப்பாக தர்ஷனத்துக்கு வந்து அனுப்புவாங்க. டிக்கெட் காஸ்ட்னு பார்த்தோம்னா 1000 rupees கல்யாணோத்சவ சேவா டிக்கெட்டில் தர்ஷனத்துக்கு அனுப்புவாங்க. இங்கே கண்டிஷன் வந்து கல்யாணமான வித்தின் 1 வீக், ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம போகணும். ஓகேங்களா? ஸோ 1 வீக்குள்ளே போனால் நம்ம வந்து தர்ஷனத்துக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் கூடலாம் யாரும் போக முடியாது. தர்ஷனத்துக்கு புதுசாக கல்யாணமான பையன் பொண்ணு தான் 2 பேரை தான் அலோவ் பண்ணுவாங்க. 1000 rupees டிக்கெட்டு வித்தின் 1 வீக்குள்ளே போகணும். இன்விடேஷன் கார்டு எடுத்துகிட்டு போகணும். கல்யாண ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? அது ப்ரொசீஜராக அவங்களே உங்களுக்கு டிக்கெட்ன்றது அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.